ஒரு நாள் ராமுவோட அம்மா கடைக்கு கிளம்பினாங்க. அப்போ ராமு நானும் கடைக்கு வரேன்னு அழுதான். வெயிலா இருக்கு வேண்டாம்னு அவங்க அம்மா சொல்லியும் கேட்கல. அதனால சரி கிளம்புன்னு சொன்னாங்க. உடனே ராமு பைய தூக்கிக்கிட்டு ஜாலியா கிளம்புனான். அப்போ ராமு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு ராமு வீட்டுக்கு விளையாட வந்தாங்க. உடனே ராமு நான் கடைக்கு வரலாமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நான் விளையாடணும்னு சொன்னான். அவன் அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்க. ராமு அம்மா திரும்பி வந்தப்போ அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. 4 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை பார்த்த உடனே 4 பேரும் பயந்து போயிட்டாங்க. எதுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இவனாலதான் அவனாலதான்னு காரணம் சொன்னாங்க. இவங்களை எப்படியாவது மாத்தணும்னு யோசிச்ச அம்மா போய் கொஞ்சம் குச்சிய எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே ராமு சோமு போய் சில குச்சிகளை எடுத்துட்டு வந்தாங்க. 4 பேரும் குச்சிகள் எதுக்குன்னு குழம்பி போய் இருந்தாங்க. அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி போதுமே, எதுக்கு இத்தனை குச்சி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அப்போ ராமு ஒரு குச்சியை எடுத்து உடைக்க சொன்னாங்க. உடனே அவன் பட்டுன்னு உடைச்சு கீழே போட்டான். அடுத்தது சோமுவ 10 குச்சியை ஒன்னா கட்டி உடைக்க சொன்னாங்க. சோமு எவ்வளவு முயற்சி பண்ணியும் குச்சிய உடைக்கவே முடியல. இப்போ ராமுவோட அம்மா சொன்னாங்க, பாத்தீங்களா ஒரு குச்சியை ஈஸியா உடைச்சிங்க, அதே 10 குச்சியை ஒன்னா உடைக்க முடியல. இதுதான் ஒற்றுமையின் வலிமை, புரியுதா? இனிமே 4 பேரும் அடிச்சுக்காம ஒற்றுமை இருக்கணும்னு புரிய வச்சாங்க. அன்னையில இருந்து 4 பேரும் ஒற்றுமையா சண்டை போடாம ஒன்னா விளையாண்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.